Ancient discoveries. அறிவியல் தொழில்நுட்பம் உச்சத்தை தொட்டிருக்கிற இன்னைக்கு காலகட்டத்தில் நாம எத்தனையோ விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறோம். இன்னமும் புது புது தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு குறிப்பிட்ட கால இடைவெளிகள்ல நமக்கு அறிமுகமாகிக்கிட்டே தான் இருக்கு. நிலம் இன்னைக்கு இப்படி இருக்கிறப்போ 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் என்ன இப்படி பெரிய டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி இருந்திருக்க போறாங்கன்னு சொல்லி தான் நாமெல்லாம் நினைக்கலாம். ஆனா பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் பயன்படுத்தின சில தொழில்நுட்பங்களை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா உண்மையிலேயே இது உங்களை ஆச்சரியத்துல வாய்ப்பளிக்க வைக்கும். அப்படியான உங்களால நம்பவே முடியாத சில பண்டைய கால கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். டிவைன் ஆட்டோமேஷன். பழங்கால கிரேக்க கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய கடவுள்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறத பார்க்க முடியும். கடவுள்களுக்காக நிறைய கோவில் வழிபாட்டு தலங்களையும் கிரேக்கர்கள் உருவாக்கி இருந்தாங்க. ஆனா என்னதான் கடவுள் வழிபாட்டு அவங்க நம்பினாலும் மனித மூளையை பயன்படுத்தி புது கருவிகளையும் தொழில்நுட்பங்களையும் உருவாக்க அவங்க தவறுனதே இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பா கிபி 1ஆம் நூற்றாண்டு வாக்கில் கிரெக்கோ ஈஜிப்சியன் சிட்டியான அலெக்சாண்ட்ரியாவில் சிறந்த மேத்தமெட்டிஷியன் அண்ட் என்ஜினியரா இருந்த ஹெரான்கிற மனிதர் குறிப்பிடத்தக்க கருவிகளையும் கண்டுபிடிப்புகளையும் உருவாக்கி இருக்காரு. அதுல ஒண்ணுதான் மெஷின் 37 குறிப்பிடப்படுற இந்த ஆட்டோமேஷன். இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட முதல் ஆட்டோமேட்டட் டோரா குறிப்பிடப்படுற இத கிரேக்க கோவில்கள்ல வழிபாட்டு நேரங்கள்ல செயல்படுற மாதிரி செட் பண்ணி இருந்திருக்காங்க. கோவில் பூசாரி கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற குடுவைக்குள்ளார நெருப்பை பத்த வைப்பாரு. அது அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வெண்கல குடுவைக்குள்ளார காற்றும் தண்ணீரும் கச்சிதமா கலந்த ஒரு அமைப்போட இணைக்கப்பட்டிருக்கும். மேல நெருப்பு எரிஞ்சு பிரஷர் அதிகமாகி அது கீழ் நோக்கி செலுத்தப்பட்டு குடுவைக்குள்ளார மேல் பகுதியில் இருக்கிற காற்று அழுத்தப்பட்டு வாட்டருக்கு பிரஷர் கொடுக்கும். அது சைட்ல இருக்கிற பைப் வழியா நுழைஞ்சு இன்னொரு குடுவைக்கு மாற்றப்பட்டு அதனால உருவாகிற அழுத்தம் அதை கீழ் நோக்கி இழுக்கும். அதனுடைய விளைவா மேல இருக்கிற கதவோட சேர்த்து அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் செட் பண்ணப்பட்ட உருளைகளை கயிறு இறுக்கி அதை முன்னும் பின்னும் சுழல வைக்கிறதுனால மேல கோவில செட் பண்ணப்பட்டிருக்கிற கதவு யாரோட உதவியுமே இல்லாம தானாவே திறக்கும். அப்படி அது திறக்கும் போது உருவாகிற அழுத்தம் கோவில் மேல 2 பக்கமும் பொருத்தப்பட்ட ட்ரம்பெட்டுக்குள்ளார நுழைஞ்சு வேகமா ஊதி சப்தத்தை வரவழைக்கும். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வழிபாடெல்லாம் நடந்து முடிஞ்சு வெளியில வந்து நெருப்பு அணைச்சிட்டாங்கன்னா குடுவைக்குள்ளார இருக்கிற காற்றும் தண்ணீரும் கூலாகி பிரஷர் டிராப் ஆகி சைட்ல இருந்த குடுவைக்குள்ளார இருந்த தண்ணீர் மறுபடியும் பைப் வழியா பழைய வெண்கல குடுவைக்கே திரும்பினதும் நெகட்டிவ் பிரஷர்னால அந்த எம்டி கண்டெய்னர் மேலேற்றப்பட்டு கோவில் கதவு மூடிக்கும். இப்படியான ஒரு அற்புதமான ஆட்டோமேஷனை 2000 வருடங்களுக்கு முன்னாடியே கிரேக்கர்களும் பின்வந்த நாட்கள்ல ரோமானியர்களும் அவங்க கட்டின பல வழிபாட்டு கோவில்கள்ல பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு சென்சார்ஸ் மூலமா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகிற டோர்ஸ் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. Ancient alarms. நம்ம தூக்கத்தை கலைச்சி துல்லியல வைக்கிற அலாரம்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் அலாரம் கிளாக்ல ஆரம்பிச்சு ஸ்மார்ட் போன் அப்ளிகேஷன் வரைக்கும் நம்ம பயன்படுத்தி இருப்போம். ஆனா இந்த தொழில்நுட்பம் எல்லாம் இல்லாத காலத்திலயும் சரி இன்னைக்கும் சரி அலாரமே கூட பேட்டரி இல்லாம ஒரு நாள் வேலை செய்யாம போயிடலாம். சேவலோட கூவல் சத்தம் மட்டும் என்னைக்கும் தவறுனதே கிடையாது. ஆனா உண்மையில பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கிரேக்கத்திலையும் எகிப்திலையும் வாழ்ந்த மனிதர்கள் சேவலை மட்டும் நம்பி இருக்கல. செயற்கையான அலாரம் சிஸ்டம் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு உபயோகப்படுத்தி இருந்திருக்காங்க. அதுல சிலதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கிரேக்க தத்துவ அறிஞரான பிளாட்டோ கிமு 427 வருஷத்துல அவரோட டைட்டான ஸ்கெட்யூல்னாலையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தன் மாணவர்களுக்கு போதனைகளை கொடுக்கணுங்கிறதுக்காகவும் நேரம் தவறக்கூடாதுன்னு சொல்லி வாட்டர் கிளாக் ஒன்ன பயன்படுத்துறத வழக்கமானதா வச்சிருந்திருக்காரு. ஆனா இவர் பயன்படுத்தினதா சொல்லி பண்டைய வரலாற்று குறிப்புகள் இருக்கிற இந்த அலாரம் சிஸ்டம் எப்படி மனிதர்களை எழுப்பும், தண்ணீரை மேல சிந்த வைக்குமா இல்ல ஒலி எழுப்புமான்னு எந்த விதமான தெளிவான தகவல்களும் இல்லை. ஆனா இந்த வாட்டர் கிளாக்கு முன்னாடியே கிமு 1417 வருஷத்துல பண்டைய எகிப்தியர்கள் ஸ்டோன் வெசல்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு தண்ணீர் கடிகாரத்தை ஒரு நாளுக்கான மணிக்கணக்குக்கான நேரத்தை ட்ராக் பண்ண பயன்படுத்தி இருந்திருக்காங்க. தாங்கி படிக்கிற தூண் முன்னோட உச்சியிலிருந்து கூம்பு வடிவ குவளைக்குள்ளார தண்ணீர் ஊற்றப்பட கீழ் நோக்கி ஊசி மாதிரி நின்றிருக்கிற அடிபாக தொலை வழியா அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா சொட்டி பாத்திரம் ஒண்ணா நிரப்பும். இப்படி கூம்பு வடிவ குவளையில மெதுவா கீழ் நோக்கி வடியக்கூடிய தண்ணீர் குறிப்பிட்ட மார்க்கிங் ஏரியா, அதாவது குவளையில வரையப்பட்டிருக்கிற கோடுகளை தொடரப்போ குறிப்பிட்ட அந்த நேரம் காலையா மதியமா மாலை நேரமா மதியத்துக்கும் மாலை நேரத்துக்கும் இடைப்பட்ட நேரமானு கணிச்சு நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க அந்த கால எகிப்தியர்கள். அதோட இதுல இன்னொரு குறிப்பிடும்படியான அலாரம் கிளாக்க கிமு 250 வருஷ காலகட்டத்தில் கிரேக்கர்கள் உருவாக்கி பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதுதான் டெசிபஸ்ங்கிற கிரீக் இன்வென்டரால உருவாக்கப்பட்ட இந்த கியர் ஆபரேட்டட் அலாரம் சிஸ்டம். இந்த அமைப்புல மேல இருந்து கீழே வர்ற வாட்டர் ஃப்ளோ ஒரு லார்ஜர் வெசல்குள்ள நுழைஞ்சு நீர்மட்டம் உயரும் போது அது உள்ள செட் பண்ணப்பட்டிருக்கிற ராடு ஒன்ன பம்ப் பண்ணி மேலே ஏத்தும். அந்த ராடோட மேல்முனை மேல ஏற ஏற டைம் என்னன்னு காண்பிச்சு பாயிண்ட் பண்றதோட குறிப்பிட்ட டைம் இண்டிகேட்டரை தொட்டதும் அதுல மாட்டி வச்சிருக்கக்கூடிய பால் ஒண்ணு கீழே விழுந்து ஓசையை ஏற்படுத்தி அலர்ட் பண்ணும். பின்னாட்கள்ல கிரேக்கர்களோட இந்த நீர்க்கடிகாரத்தை அடிப்படையா வச்சு ரோமானியர்களும் ஒரு வாட்டர் கிளாக்க உருவாக்கி இருந்தாங்க. கியர்
சிஸ்டம் மூலமா முட்கள் சுத்தி நேரத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் தான் பின்னாட்களில் நாம பயன்படுத்த போற மாடர்ன் கிளாக்கா உருவாக முன்மாதிரியா இருந்தது. இப்படியெல்லாம் பயணம் பண்ணி வந்த அலாரம் சிஸ்டம் தான் இன்னைக்கு நம்ம செல்போன்ல நாம பயன்படுத்துற அலாரம் வரைக்கும் வந்து நின்று இருக்கு. கிமு 250 வருஷ காலகட்டத்தில் டெசிபிஎஸ் உருவாக்கின இந்த அலாரம் கிளாக் இன்னைக்கு நாம பயன்படுத்துற மாடர்ன் கிளாக்கா மாற ஏறத்தாழ 1800 வருடங்கள் தேவைப்பட்டது. அப்படியான இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் அலாரம் கிளாக்க கிபி 1787 வருஷம் தான் முதலா அமெரிக்காவில் உருவாக்கி இருந்தாங்க. ஃப்ராசன் போட் சைபீரியா மாதிரியான ஐஸ்னால உறைஞ்சு போன இடங்கள்ல இருந்து பக்காவா பிரசர்வான பழங்கால உயிரினங்களோட தொல்லியல் படிமங்களை கண்டுபிடிச்சுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருப்போம். ஆனா கடந்த 2020 வருஷம் சைபீரியாவோட குறிப்பிட்ட பகுதி ஒண்ணுல இருந்து 2300 வருடங்கள் பழமையான பெண்கள் அணியிற காலனி ஒண்ண கண்டுபிடிச்சிருந்தாங்க. நிறைய கலை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட அந்த பெண்களுக்கான காலனி பெர்மாஃப்ராஸ்ட் கண்டிஷன்ல பல நூறு வருடங்களாகியும் சிதையாம அப்படியே இருந்திருக்கு. இந்த பகுதியில 2000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சைத்தியன்கிற இனக்குழுவை சேர்ந்தவங்க காலனிகள் அணியக்கூடிய பழக்கம் கொண்டவங்களா இருந்ததுனால இது அவங்க பயன்படுத்தினதாகவும் இருக்கலாங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். கோல்டன் பைபிள் கிபி 1611 வருஷம் கிங் ஜேம்ஸ்ங்கிறவரோட நிதி உதவியினால இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி உருவான பைபிளை தான் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழற 90% அதிகமான கிறிஸ்தவர்கள் ஹோலி பைபிளா பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அதுக்கு கிங் ஜேம்ஸ் பைபிள்னு பேரு. ஒரிஜினல் பைபிள் இருந்து நிறைய மாடிஃபை பண்ணி எடிட் பண்ணி தான் இன்னைக்கு இருக்கிற பைபிள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இயேசு வாழ்ந்து மறைஞ்ச அடுத்த சில வருஷங்களுக்குள்ளாவே எழுதப்பட்டதா நம்பப்படுற 2000 வருடங்களுக்கும் பழமையான பைபிள் ஒன்ன டர்க்கியில குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பைபிள் பாத்தீங்கன்னா லெதர்னால உருவாக்கப்பட்டு தங்க எழுத்துக்களால பொறிக்கப்பட்ட இருந்திருக்கு. அராமிக் லாங்குவேஜ்ல அந்த டெக்ஸ்டை எழுதி இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் டர்க்கியில இருந்து கிடைச்ச பழங்கால தொல்பொருட்கள் முக்கியமான கண்டுபிடிப்பாவே மாறி இருந்தது இந்த கோல்டன் பைபிள். இது தவிர மனிதர்கள் படிக்கவே கூடாதுங்கிற வகையில் வகைப்படுத்தப்பட்ட சில மர்மமான புத்தகங்களுமே இந்த உலகத்தில் இருக்கு. அது பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. நஹல் மிஷ்மார் ஹோர் மனித குலத்தை பிரமிக்க வைக்கிற பழங்கால தொல்லியல் கண்டுபிடிப்புகளும் தடயங்களும் உலகத்தோட ஏதாவது ஒரு மூலையிலிருந்து ஆர்கியாலஜிஸ்ட்னால அடிக்கடி கண்டுபிடிக்கப்பட்டு ஆச்சரியத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படியான ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி ஒன்றை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இஸ்ரேலை சேர்ந்த பெசா பராடான்கிற ஆர்கியாலஜிஸ்ட் கடந்த 1961 வருஷம் இஸ்ரேல்ல இருக்கிற டெட் சி கேவ்ஸ் அப்படிங்கிற பழங்கால உயரமான செம்மண் பாறை குகை ஒண்ணுக்குள்ளார ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு நிறைய அளவுல பழங்கால உலோக தொல்லியல் பொருட்கள் கிடைச்சிருந்தது. சாக்கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற யூத பாலைவனத்துல நஹால் மிஷ்மர்ங்கிற ஒரு குகையில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உலோக புதையல்கள் எல்லாமே செம்புனால உருவானதா இருந்தது. 400க்கும் அதிகமான எண்ணிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கலைப்பொருட்கள் எல்லாமே இரும்பு வெண்கல மாதிரியான உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முந்தைய காலமான காப்பர் ஏஜ் அதாவது செம்பு காலத்தை சேர்ந்ததா இருந்தது. ஆராய்ச்சியாளர்களோட ஆய்வு முடிவின்படி இதெல்லாம் கிமு 4500 3600 வருட கால இடைவெளியில உருவாக்கப்பட்டதுன்னு தெரிய வந்திருந்தது. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் எதுன்னா செம்புனால உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தோட மிக பழமையான கிரவுன் ஒன்னையும் இந்த குகையில இருந்து கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் ஏறத்தாழ 4000-5000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டதுன்னா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எவ்வளவு பழமையான பொருட்களா இருக்குன்னு. ஸ்ட்ரேஞ்ச் பெருஸ்கல்ஸ் வேற்று கிரகத்துல வாழறதா நம்பப்படுற ஏலியன்கள் உண்மையிலேயே எப்படி இருக்குன்னு நமக்கு இன்னைக்கு வரைக்குமே உறுதியா தெரியாது. ஆனா ஹாலிவுட் சினிமாக்கள்ல காட்டப்படுற இந்த மாதிரியான உருவங்களை தான் ஏலியன்கள் அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே இப்படி நீண்ட தலையமைப்போடையும் பெரிய கண்களையும் கொண்ட மண்டை ஓடுகளை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் அண்டார்டிகா பெரு உள்ளிட்ட சில பகுதிகளில் இருந்து மர்மமான வகையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி பெரு நாட்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எலாங்கேட்டட் ஸ்கல் அதாவது நீண்ட பெரிய தலையமைப்பை கொண்டதான ஒரு ஸ்ட்ரேஞ்சான மம்மி ஒன்றை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்ட்ரேஞ்சான மண்டை ஓடுகள் தான் ஏலியன்களோட உருவத்தை சினிமாக்களை சித்தரிச்சு காண்பிக்க ஒரு காரணமா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். பெருநாட்டோட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இப்படி எலாங்கேட்டட் ஸ்கல்ஸோட இருக்கிற மாதிரியான மம்மிகள் குறிப்பிட்ட அளவுல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 2000 வருடங்களுக்கும் பழமையான இதுங்கள்ல சிலது டிஎன்ஏ ஆராய்ச்சி மூலமா மனிதனுடையதுதான் சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டாலும் சில மம்மிகளை மனிதர்களுடையதுன்னு அடையாளப்படுத்த டிஎன்ஏ தடயங்கள் கிடைக்கல. இது தவிர பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பெருவோட ஆண்டியன் வில்லேஜஸ் அழைக்கப்படுற பகுதிகளில் வாழ்ந்த சில பழங்குடிகள் அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே தலைப்பகுதியை நீளமானதா மாத்திக்க அவங்க தலையை சின்ன வயசுல இருந்தே இறுக்கமா கட்டிக்கிற ஒரு நடைமுறையை ஃபாலோ பண்ணதாகும் ஒரு தகவல் சொல்லப்பட்டதுனால இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு சொன்னாலும் இது நம்பும்படியானதா இல்ல. சோ இந்த எலாங்கேட்டட் ஸ்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் விளக்க முடியாத மர்மங்கள்ல ஒன்னாதான் இருந்துட்டு வருது. இது அடிப்படையா வச்சுதான் இண்டியானா ஜோன்ஸ் திரைப்படத்தோட 4வது பாகமே உருவாக்கப்பட்டு இருந்தது. I believe, sister. That's why I'm down here. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.